வணக்கம். நாகர்கோயில் கலை இலக்கிய சோலை வாயிலாக இந்த காணொளி மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று மிக முக்கியமான நாள். தமிழ் இலக்கிய பெருவெளியில் எழுத்தாளராக அறியப்படும் ஐசக் அருமராஜன் அவர்களின் பிறந்த நாள். இந்த நாளில் அவரை பற்றிய, அவருடைய படைப்புகளை பற்றிய சில விஷயங்களை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். தன்னை ஒரு தீவிர வாசகர் என்று அறிமுகப்படுத்தும் பேராசிரியர் ஐசக் அருமராஜன் அவர்கள் பள்ளி காலந்தொட்டே வாசிப்பில் தீவிர கவனம் செலுத்தியவர். ஒரு மிதிவண்டியில் சென்று பல்வேறு நூல் நிலையங்களில் சென்று பயின்றவர். புத்தகங்களை தேடி தேடி படித்தவர். ஆரம்ப காலத்தில் ஜனரஞ்சக எழுத்தாளர்களையே அவர் விரும்பி படித்திருக்கிறார். அதற்கு பின்னால் மூவாவுடைய நாவல்களை தேர்ந்தெடுத்து படித்திருக்கிறார். மூவாவுடைய நாவல்களை படிக்கிற பொழுதெல்லாம் அதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு மூவாவுக்காகவே தான் வாதாடிய காலங்களும் உண்டு என்று சொல்கிறார். வாசிப்பு பக்குவப்படப்பட வாசிப்பு அதிகமாக வாசிக்க இந்த நிலை மாறி மூவாவை ஒரு விமர்சன பார்வையோடு அணுகிய காலங்களும் உண்டு. அதற்கு பின்னால் அவர் ஹெப்சிபா தேசதாசனுடைய புத்தம் வீடு என்ற நாவலையும், சுந்தர் ராமசாமி அவர்களின் ஒரு புளிய மரத்தின் கதை என்கிற நாவலையும் படித்திருக்கிறார். அவர் அடிக்கடி சொல்லுகிற விஷயம் என்னவென்று சொன்னால், ஜெயகாந்தன் அவர்களை படிக்க தொடங்கிய காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டம். குறிப்பாக ஜெயகாந்தனுடைய சிறுகதைகளை பற்றி அவர் மிகுந்த வியப்போடு குறிப்பிடுவதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது அக்னி பிரவேசமாகட்டும், யுகசந்தியாகட்டும், பிற படைப்புகளாகட்டும், அவருடைய சிறுகதைகளை மிகவும் விரும்பி படித்த காலகட்டங்களை அவர் நினைவு கூறுகிறார். இன்னும் சொன்னால், அவருடைய நாவல்கள் பற்றிய விமர்சன பார்வை அவருக்கு இருந்திருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி இந்த வாசிப்பு தான், அல்லது இந்த தொடர் வாசிப்பு தான் பேராசிரியர் ஐசக் அருமராஜன் அவர்களை எழுத தூண்டியது. நான் எழுத காரணமே இந்த வாசிப்பு தான் என்று சொல்கிறார். ஆனால் இந்த வாசிப்பு மட்டுமே என்னை எழுத்தாளனாக்கி விடவில்லை. என்னுடைய நடை, என்னுடைய எழுத்து, என்னுடைய மொழி என்னுடையது. இதை யாரும் களவாடி விட முடியாது என்கிற நிலைப்பாடு அவருக்கு இருந்திருக்கிறார். அவர் எழுத ஆரம்பித்த காலகட்டங்களில் எல்லாம் அடிக்கடி அவருடைய நண்பர்கள் சொல்வதுண்டு, நீ இந்த பெயரில் எழுத வேண்டாம், ஐசக் அருமராஜன் என்கிற பெயரில் எழுத வேண்டாம், இது ஒரு கிறிஸ்தவ பெயர், இந்த பெயரில் நீ நிலைத்து நிற்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார். உன்னுடைய பெயரை சுப்பிரமணிய ஐயர் என்றோ வேறு ஏதோ ஒரு பெயரிலோ எழுதிக்கொள், ஒரு கிறிஸ்தவ பெயரில் எழுதி நிலை பெற்றுவிட முடியாது என்கிற கருத்தை ஐசக் அருமராஜன் அவர்கள் மறுத்திருக்கிறார். அதனால்தான் அவர் தொடர்ந்து தீர்மானமாக ஐசக் அருமராஜன் என்கிற பெயரிலேயே தன்னுடைய படைப்புகள் எழுதியிருக்கிறார். வேங்கைகள் என்று சொல்லக்கூடிய கவிதை நாடகத்தை மட்டுமே வாலியாதன் என்று சொல்லக்கூடிய புனைப்பெயரில் எழுதியிருக்கிறார். சிறுகதைகளாகட்டும், அவருடைய கட்டுரைகளாகட்டும், அவருடைய நாவல்களாகட்டும், கவிதை நாடகங்களாகட்டும் அனைத்துமே ஐசக் அருமராஜன் என்ற பெயரில் எழுதியிருக்கிறார். இந்த பெயரை பற்றி எழுதுகிற பொழுது சொல்கிறார், ஒரு காலகட்டத்தில் சாதி மத பேதங்களை கடந்து இலக்கிய வாசகர்களை நேசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறார். இது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஏனென்று சொன்னால், மத அடையாளங்களை மீறிதான் ஒரு இலக்கிய வாசகன் ஒரு இலக்கிய பிரதியை அணுக வேண்டும். கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்வியலை சொல்லக்கூடிய நாவல்களை எழுதுவதாலே ஒருவர் கிறிஸ்தவ எழுத்தாளன் என்ற அடையாளம் காணப்படக்கூடாது என்பதுதான் ஐசக் அருமராஜன் அவருடைய நிலைப்பாடு. அவர் ஏற்கனவே ஒரு முறை எழுதியிருக்கிறார். இந்து சமூகம் சார்ந்த மக்களை பற்றி பேசக்கூடிய எழுத்தாளனை இந்து எழுத்தாளன் என்று சொல்வீர்களா என்று கேட்கிறார். ஆகவே இந்த நிலைப்பாட்டிலிருந்து தான் அவருடைய படைப்புகளை நாம் வாசிக்க வேண்டியிருக்கிறது. ஒரு தீர்மானமாக சமரசம் ஏதுமன்றி எழுதக்கூடிய ஒரு படைப்பாளன் தான் பேராசிரியர் ஐசக் அருமராஜன் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும்.
அவர் சொல்லுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, அவர் காண விரும்பிய சமுதாயம் எத்தகையது, இதையெல்லாம் அவருடைய படைப்புகள் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய படைப்புகள் முன்வைக்கிற சமூகம் எப்படிப்பட்ட சமூகம். இன்னும் வெளிப்படையாக சொல்வதானால், எனக்கு தெரிந்த வாழ்க்கையை நான் முன்னிறுத்துகிறேன். நான் கனவுலக படைப்புகள் எழுதுவதில்லை. புனைவியல் அல்லது புனைவு படைப்புகள் என்று சொல்லக்கூடிய படைப்புகளை பார்க்கிற பொழுது அவர் சொல்கிறார், கற்பனாவாத எழுத்துக்களோடு அவருக்கு உடன்பாடு இல்லை என்பதை அவர் வெளிப்படையாகவே சொல்கிறார். யதார்த்தவாதம் மீது அவருக்கு நம்பிக்கை இருந்திருக்கிறார். ஐசக் கருமராஜன் எழுத்துக்களை யதார்த்தவாதத்தினுடைய உச்சம் என்றே சொல்லலாம். அவருடைய கதை மொழியாகட்டும், பாத்திர படைப்புகளாகட்டும், அவர் விவரிக்கிற கதை இயங்குகிற தளமாகட்டும், அனைத்துமே யதார்த்தவாதத்திற்கு உட்பட்டே இருக்கிறது. அவருடைய படைப்புகளை பற்றி பேசுகிற பொழுது அவருடைய படைப்பு வெளி என்று ஒரு கணக்கெடுத்து பார்த்தால், கீறல்கள், தவறான தடங்கள், அழுக்குகள் என 7 நாவல்கள், வேங்கைகள், பாறை, முல்லை மாடம் என 4 உள்ளிட்ட 4 கவிதை நாடகங்கள், முளைக்காத விதைகள் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு கவிதை தொகுப்பு, அடுத்து 40க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், அதற்கு அடுத்து பார்த்தால் இன்னும் நிறைய சிற்றிதழ்கள் எழுதிய கட்டுரைகள், அது இலக்கியமாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம் என அனைத்து தளங்களிலும், மீனவர் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளெல்லாம் பேசக்கூடிய கட்டுரைகள் என அனைத்து தளங்களிலும் அவர் சிந்தித்திருக்கிறார். இப்படி அனைத்து தளங்களிலும் சிந்தித்த ஒரு படைப்பாளனை நாம் இன்றைக்கு ஏன் நினைவு கூற வேண்டும், இன்றைக்கு அவருடைய படைப்புகளை ஏன் வாசிக்க வேண்டும்? ஒரு படைப்பாளனுடைய படைப்பு வாசிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த படைப்பாளனுடைய படைப்பு நம்முடைய பிரச்சனைகளை பேச வேண்டும். ஒவ்வொரு படைப்புக்கும் சமகாலத்தன்மை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது. எப்பொழுது ஒரு படைப்பு சமகாலத்தன்மை இழந்து விடுகிறதோ அப்பொழுது அந்த படைப்பு மறக்கடிக்கப்பட்டு விடுகிறது. அதாவது இன்றைக்கு இந்த படைப்பு பொருத்தப்பாடுடையதாக இருக்கிறதா என்கிற கேள்வி. ஹெர்சுவா ஜேசுதாசனுடைய நாவலான புத்தம் வீட்டில் ஒரு வரி வருகிறது. இது மிக முக்கியமான வரி. லௌகீகம் வலித்து ஆன்மீகம் குன்றிவிட்டது என்று எழுதுகிறார். ஐசக் கருமராஜன் அவருடைய கீரல்களாக இருக்கட்டும் அல்லது அதற்கு அடுத்து வந்த கல்லறைகள் என்று சொல்லக்கூடிய நாவலாக இருக்கட்டும், இந்த 2 நாவல்களுமே இந்த ஒரு வரியினுடைய ஏறத்தாழ ஒரு இன்டர்பிரட்டேஷன் சொல்லுவோமே, ஒரு திறனாய்வாக இருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. லௌகீகம் எப்பொழுது வலுத்து போகிறதோ அப்பொழுது ஆன்மீகம் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறது, ஆன்மீகம் குன்றி விடுகிறது. அப்பொழுது முரண்பாடுகள் ஆரம்பிக்கின்றன. ஐசக் கருமராஜனுடைய வரியில் சொல்வதானால், பொருள் முதல்வாதம் வலுக்கிற வேளையில் ஆன்மீகம் புறந்தள்ளப்பட்டு விடுகிறது. மதம் கோபுரங்களில் ஏறுகிற பொழுது ஆன்மீகம் குடிசைகளை நோக்கி நகர்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலைத்தான் நாம் கீரல்கள் என்று சொல்லக்கூடிய நாவல்களில் பார்க்கிறோம். அந்த நாவலில் வரக்கூடிய கிறிஸ்தவ கம்யூனிசம் என்று சொல்லக்கூடிய கோட்பாடும் அதைத்தான் வலியுறுத்துகிறது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிற நாவலாகத்தான் பிற நாவல்களை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக தவறான தடங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குடும்ப தலைவி தடம் மாறுகிற பொழுது அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து வேறு வாழ்க்கைக்கு பயணப்படுகிற பொழுது, தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்தவ வாழ்க்கையை விட்டு விலகி வேறு ஒரு தளத்திற்கு நகர்த்துகிற பொழுது ஏற்படுகிற இன்னல்களை, அதனால் ஒரு குடும்பம் வீழ்கிற கதையைத்தான் தவறான தடங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய அவருடைய அழுக்குகள் என்று சொல்லக்கூடிய நாவலிலும் இன்னொரு விதமான வாழ்க்கை பதிவு செய்யப்படுகிறது. அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், அழுக்குகள் நிரந்தரமானதல்ல, புற அழுக்குகளை நாம் கழுவிவிட முடியும், அகற்றிவிட முடியும். சில அழுக்குகளுக்கு சோப்பு போதாது என்று சொல்கிறார். மனதில் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை
மனதில் உள்ளே இருக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றிவிட நமக்கு எது வேண்டும் என்கிற கேள்வியை அந்த நாவல் முன்வைக்கிறதாக எனக்கு தோன்றுகிறது. ஆகவே அழுக்குகள் என்று சொல்லக்கூடிய நாவலுக்கு அப்பால் அடுத்து எழுதப்பட்ட நாவல் தான் வலிய வீடு. வலிய வீடு நாவல் பல முறை பலரால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நாவல். அந்த நாவல் இருக்கக்கூடிய பாலியல் தொடர்பான விஷயங்களுக்காக ஆபாசமான நாவல் என்று விமர்சிக்கப்பட்ட நாவல். அந்த நாவலில் இன்னும் சொன்னால் ஒரு உளவியல் நாவல் தமிழ் சூழலில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த நாவலில் ஒரு 10 பருவ இளைஞனுடைய வாழ்க்கை பாடுகள் மிக தெளிவாக, அவனுடைய அகச்சலனங்கள் மிக தெளிவாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு நான் இன்னொன்றை பதிவு செய்ய வேண்டும். ஐசக் தர்மராஜன் அவர்கள் என் படைப்புலகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரை ஒரு இடத்தில் சொல்கிறார், கீறல்களை வாசித்த கையோடு நீங்கள் அழுக்குகளை வாசிக்கக்கூடாது. கீறல் எழுதப்பட்ட காலம் வேறு, அல்லது கல்லறைகள் எழுதப்பட்ட காலம் வேறு, அழுக்கு எழுதப்பட்ட காலம் வேறு, தவறான தடங்கள் எழுதப்பட்ட காலம் வேறு, வலிய வீடு எழுதப்பட்ட காலம் வேறு. கால வேறுபாடு மட்டுமல்ல, அந்த எழுதப்பட்ட தளமும் வேறு. கீறல்களை படிக்கிற அதே வாசகன் அதே எண்ணத்தோடு அவருடைய மொழியில் சொன்ன அதே கையோடு வலிய வீட்டை வாசித்தால் அவனுக்கு வலிய வீட்டை புரிந்து கொள்ள முடியாது. இது எப்படி புரிந்து கொள்வது என்று சொன்னால், முன் முடிவுகளோடு ஒரு படைப்பை அணுகக்கூடாது. ஐசக் தர்மராஜனுடைய படைப்புகள் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லக்கூடிய, அல்லது கீறல்கள் படித்த வாசகன் கீறலை பற்றி ஒரு மதிப்பீட்டை வைத்திருப்பான். அந்த மதிப்பீடோடு நாம் வலிய வீட்டை வாசிக்க முடியாது, அல்லது தவறான தடங்களை வாசிக்க முடியாது, அல்லது வாசிக்கக்கூடாது. இது எல்லா எழுத்தாளருக்கும் பொருந்தும். முன் முடிவுகளோடு ஒரு வாசகனை நாம் ஒரு படைப்பை அணுகிற பொழுது நம்முடைய அந்த படைப்பை பற்றி நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இலக்கிய வாசகர்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முன் முடிவுகளோடு எந்த படைப்பையும் அணுகக்கூடாது. இலக்கிய வாசகர்கள் வேறொன்றையும் செய்ய வேண்டும். படித்த உடனே அந்த நூலை பற்றிய மதிப்பீடு எழுத வேண்டும். படித்து சில காலம் கழித்து எழுதப்படுகளுடைய மதிப்பீடுகள் எல்லாம் தொழில்முறை விமர்சனமாக மாறிவிடுகிற அபாயம் உண்டு என்று ஐசக் தர்மராஜன் இடத்தில் பதிவு செய்கிறார். அது என்ன தொழில்முறை விமர்சனங்கள்? ஒரு படைப்புக்குள்ளே தன்னுடைய கோட்பாட்டை பற்றி தேடுவது, அல்லது ஒரு கோட்பாட்டை திணித்து அந்த படைப்பை சிதைப்பது, இதையெல்லாம் விமர்சகர்கள் செய்கிறார்கள். ஆகவே ஒரு விமர்சனம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஐசக் தர்மராஜன் அவர்களை பொறுத்தவரை படித்து முடித்த கையோடு ஒரு இலக்கிய வாசகன் அந்த படைப்பை விமர்சிக்க வேண்டும். அந்த படைப்பு முன்வைக்கிற வாழ்க்கையை பற்றி அவன் விமர்சிக்க வேண்டும். இதைத்தான் அவருடைய கவிதைகளிலும் ஏன் கட்டுரைகளிலும் கூட நாம் பார்க்கிறோம். அவருடைய கதை மொழியாகட்டும், கட்டுரை நடையாகட்டும், எல்லாமே நம்மை வசீகரிக்கக்கூடிய தன்மையோடு இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே ஒரு நாவல் நம்மை நகர்த்தி கொண்டு போகிற தளம் அவ்வளவு நம்மை அறியாமலே நாம் லயித்து போகக்கூடிய இடங்கள் அந்த நிறைய நாவல்களை மன்னிக்க வேண்டும், பெரும்பாலான நாவல்கள் எல்லா இடங்களும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இதுதான் அவருடைய எழுத்து நடைக்கு ஒரு சாட்சியாக நான் பார்க்கிறேன். அவருடைய விவரணைகளாக இருந்தாலும் சரி, அவருடைய பாத்திர படைப்புகளாக இருந்தாலும் சரி, நாம் ஒன்றி போய்விடுகிறோம். அடுத்து முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் பேச வேண்டும். அவருடைய படைப்பு நடை, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏனென்று சொன்னால், அவரிடத்தில் சொல்கிறார், இந்த நடை எனக்கு இறைவன் கொடுத்த கொடை என்று சொல்கிறார். கவிதை நடைக்கும் உரை நடைக்கும் நாவல் நடைக்கும் வேறுபாடுகள் உண்டு என்பது ஐசக் தர்மராஜனுடைய நினைவாடு. இந்த நடையை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் அவர் அடிக்கடி சொல்வார், உரைநடையும் கவிதை போக்கும் கொண்ட ஒரு நடைதான் நாவல் நடை. இதற்கு எடுத்துக்காட்டுகள் உண்டா என்று அவரிடம் நாம் கேட்போமே. ஆனால் அவர் சொல்கிறார், ஹெப்சிபா ஜேசுதாசன் அவர்களுடைய புத்தம் வீடு மிகச்சிறந்த உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து ஜெயமோகனுடைய படுகை என்று சொல்லக்கூடிய சிறுகதையை இதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். ஆகவே ஒரு எழுத்தாளனுடைய நடை அவர் தனித்துவமான, நாம் நாவல் நடையை உரைநடையோடு குழப்பிக் கொள்ளக்கூடாது என்பதுதான் அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். நிறைய எழுத்தாளர்கள் என்று உரைநடை எழுத்தாளர்களாக மாறிவிட்டார்கள்.
அதெல்லாம் நாவலுக்குரிய நடை அல்ல என்பது அவருடைய நிலைப்பாட்டில் நமக்கு தெரிகிறது. அவருடைய படைப்பை எல்லாம் எடுத்து வாசிக்கிற பொழுது நமக்கு இன்னொன்று தோன்றுகிறது. சுதந்திர காலத்திற்கு பிற்பாடு நடந்த விஷயங்களை அவர் ஆழ்ந்த கவனத்தோடு பரிசீலனை செய்கிறார். அவருடைய சிறுகதைகளின் நிறைய இடங்களில் சுதந்திரத்திற்கு பின்னால் நாம் என்னென்ன கனவு கண்டோமோ எல்லாம் தகர்ந்திருக்கிறது என்பதுதான் நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த நாட்டில் எல்லாமே இலவசமாக கிடைத்துவிடும், எல்லாமே எல்லோருமே மகிழ்ச்சியாக இருப்பார்கள், சுதந்திரம் மட்டும் கிடைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்த ஒரு காலகட்டம் தாண்டி இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோமே ஆனால் சுதந்திரத்திற்கு பின்னால் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்தது. எப்படிப்பட்ட மாற்றங்கள் என்றால் நம்மால் சகித்துக் கொள்ள முடியாத மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இதற்கு எடுத்துக்காட்டாக வலியை விட்டு நீங்கள் வாசித்தால் தெரிந்து கொள்ள முடியும். தெய்வநாயகம் ஒரு காட்டுகளாக அதிகாரி ஊழல் செய்கிறார், ஊழல்களை மறைக்க போராடுகிறார். இது ஒரு சாட்சியாக எடுத்துக்கொள்ள முடியும். சுதந்திரத்திற்கு பிறகு என்னவாகிவிட்டு எல்லாமே வியாபாரமாகிவிட்டது. எல்லாமே வியாபாரமாகிவிட்ட சூழலில் கல்வி கூட வியாபாரமாகிவிட்டது. ஒரு காலத்தில் சேவை மனப்பான்மையில் இருந்த மிஷனரிகள் எல்லாம் இன்று என்னவாக மாறிவிட்டன? வணிக நோக்கில் இயங்க ஆரம்பித்திருக்கின்றன. அதனால்தான் திருச்சபைகள் மீதான விமர்சனம், ஐசக் ரெமோராஜனுடைய விமர்சனம் மிகவும் கூர்மையானதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே சுதந்திர காலகட்டத்திற்கு பின்னால் நடந்த நிகழ்வுகளைத்தான் நாம் பார்க்கிறோம். மன்னர் ஆட்சி காலத்தில் கூட பரவாயில்லையோ என்று எண்ணக்கூடிய அளவில் சுதந்திரத்திற்கு பின்னால் பொருள் முதல்வாதிகளிடம் இந்த சமுதாயம் சிக்கிவிட்டது. ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள், வறியவர்கள் வறியவர்களாகவே இருக்கிறார்கள், செல்வந்தர்கள் செல்வந்தர்களாகவே இருக்கிறார்கள். இந்த இடைவெளியை நம்மால் குறைக்க முடியவில்லை. இந்த இடைவெளியை குறைப்பதற்கான முயற்சிகளை நாம் எடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டையும் சுதந்திரத்திற்கு பிறகான இந்தியா ஏழைகள் மீது எத்தகைய கரிசனம் கொண்டிருக்கிறது என்பதை அறிய வேண்டுமானால் அவருடைய சிறுகதைகள் நாம் படிக்க வேண்டும். மன்னர் ஆட்சி காலத்தில் மரங்களுக்கு பாதுகாப்பு இருந்தது என்று ஒரு இடத்தில் எழுதுகிறார். ஆலமரம் என்கிற சிறுகதையில் இதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் மன்னர் காலத்தில் வைக்கப்பட்ட மரங்கள், அந்த மரங்கள் எல்லாம் வெட்டப்படுகின்றன என்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம். அதுபோன்று பிம்பம் என்று ஒரு சிறுகதை இருக்கிறது. இந்த பிம்பம் என்கிற சிறுகதையில் போஸ்டர் கலாச்சாரம் என்று எழுத போஸ்டர் கலாச்சாரம் எங்கெடுத்தாலும் தன்னைத்தானே விளம்பரம் செய்து கொள்கிறக்கூடிய சுவரொட்டி கலாச்சாரத்தின் மீதான எதிர்வினையாக அந்த கதையை நாம் பார்க்கிறோம். இப்படி சுதந்திரத்திற்கு பின்னால் சுய விளம்பரங்கள், நம்முடைய கல்வி தந்தைகளுடைய அட்டூழியங்கள், இவங்களை எல்லாம் அவருடைய படைப்புகளில் நாம் பார்க்க முடியும். ஆகவே அவருடைய படைப்புகளை நாம் 2 தளங்களிலிருந்து வாசிக்க வேண்டும் என்று நமக்கு தோன்றுகிறது. ஒன்று, நம்முடைய வாழ்க்கையை நாம் மறுபடியும் வாசிப்போமே ஆனால் நம்முடைய தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள முடியும். நம்முடைய தவறுகளை திருத்திக் கொள்ள நாம் மறுக்கிற பொழுது நம்முடைய வீழ்ச்சி அங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதைத்தான் அவருடைய படைப்புகள் நமக்கு வலியுறுத்துகின்றன. ஆகவே அவருடைய படைப்புகள் மட்டுமல்லாமல் அவர் எழுதுகிற அல்லது அவர் இயக்கிய நாடகங்கள் என்று பார்த்தால் கூட, அல்லது அவருடைய நேரடி உரையாடல்கள் மூலம் அவரை நாம் பார்த்தால் கூட, எல்லாவற்றிலும் அவர் தெளிவாக இருந்திருக்கிறார். அவர் சவால்களை மிக எளிதாக சந்தித்திருக்கிறார். வெளிப்படையாக சொல்வதனால் ஐசக் ரெமோராஜன் ஒரு கிறிஸ்தவ வெறியன் என்று சொன்னவர்கள் கூட உண்டு. அதையும் மிக லாவகமாக கடந்து சென்றிருக்கிறார். இப்படி எதிர்ப்பிலேயே வாழ்ந்த ஒரு கலைஞனை, எதிர்ப்பிலேயே வளர்ந்த ஒரு கலைஞனை, அந்த கலைஞன் முன்னெடுத்த எழுத்திற்கும் வாழ்க்கைக்கும் ஆகப்பெரிய இடைவெளி இல்லாமல் வாழ்ந்த ஒரு கலைஞனை வாசிப்பதன் மூலம் அந்த கலைஞனுடைய சமூக பார்வையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அந்த கலைஞனுடைய சமூக பார்வையை புரிந்து கொண்டு அந்த கலைஞன் காட்டிய வெளிச்சத்தில் நாம் நடப்பதுதான் நம்மை சூழ்கிற சுதந்திரத்திற்கு பிறகான இந்தியாவில் நம்மை சூழ்கிற அனைத்தையும் கடப்பதற்கான ஒரு முயற்சியாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.